ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி ஏர் ஃப்ரையர்ல எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாமா? இந்த ரெசிபி பேரு கொரியாண்டர் மின்ட் சிக்கன். இது நம்ம ஏர் ஃப்ரையர்ல பண்றதுங்கிறதுனால நெறைய ஆயில் யூஸ் பண்ண போறதில்ல. ஸோ எல்லாருமே சாப்பிடலாம். ஈவன் கிட்ஸுக்குலாம் அது ரொம்ப பிடிக்கும். எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துக்கிறேன். இந்த மாரி கழுவி குட்டி குட்டியா நறுக்கி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லிக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி புதினா எடுத்துக்கிறேன். புதினாவும் நல்லா வாஷ் பண்ணி இந்த மாரி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் இன்னைக்கு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 3 வெள்ள பூண்டு, ஒரு பெரிய சைஸ் துண்டு இஞ்சிய இந்த மாரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் ஒரு 10லருந்து 15 எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறேன். 2 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு நான். தயிர் போடுறதுனால சிக்கன் ரொம்ப சாஃப்ட்டா ஆகும். லாஸ்ட்டா கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு, தண்ணி சேர்க்காம இந்த மாரி அரைச்சு எடுத்துக்கணும் நைஸ் பேஸ்ட்டா. இன்னைக்கு நான் 1/2 கேஜி சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுல நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டையும் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ் நல்லா சோக் பண்ணி வச்சுக்கணும் மேரினேட் பண்றதுக்கு. இது 45 மினிட்ஸாவது மேரினேட் ஆகணுங்க. அப்பதான் அதோட மசாலால உள்ள டேஸ்ட்லாம் சிக்கன்ல இறங்கி நல்லா ஜூஸியா இருக்கும். 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா மேரினேட் ஆன சிக்கன எடுத்து, நான் இப்போ ஏர் ஃப்ரையர்ல நான் ஒவ்வொன்னா எடுத்து பிளேஸ் பண்ணிக்க போறேன். நீங்க ஏர் ஃப்ரையர ப்ரீஹீட் பண்றதுனாலும் பண்ணலாம். பட் நான் நான் இன்னைக்கு எதுவும் ப்ரீஹீட் பண்ணல. ஸோ ஒவ்வொன்னா கொஞ்சம் கேப் விட்டு நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு விட்டு தான் நான் அரேஞ்ச் பண்றேன். அப்பதான் கொஞ்சம் கிரிஸ்பியா வரும். எல்லாத்தையும் மொத்தமா இந்த மாரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, ஃபர்ஸ்ட் பேட்ச்ச எடுத்து நான் ஏர் ஃப்ரையர்ல வச்சு ரெடி பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நான் 185 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 3 நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு நான் எதுவும் ஆயில் பிரஷ் பண்ணல. ஒரு 3 மினிட்ஸ் இது குக் ஆனதுக்கு அப்புறமா தான் நான் பிரஷ் பண்ணுவேன் எப்பயுமே. ஏன்னா ஃபர்ஸ்ட்டே நம்ம ஆயில் பிரஷ் பண்றோம் அப்படின்னா, அந்த பிரஷ் பண்ணும்போதே மசாலாவும் அந்த பிரஷ்லயே ஒட்டிட்டு வந்துரும். அதனால நான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் பிரஷ் பண்ணிக்க மாட்டேன் அந்த ஆயில. ஸோ 185 டிகிரி செட் பண்ணிட்டு, ஆஃப்டர் 3 மினிட்ஸ் நான் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 3 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி. நான் இன்னைக்கு கடலை எண்ணெய் தாங்க எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்க மெல்டட் பட்டர் கூட நீங்க அத பிரஷ் பண்ணிக்கலாம் சிக்கன் மேல. இந்த மாரி லைட்டா பிரஷ் அப் பண்ணிட்டு, மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் நான் வேக வைக்கிறது 200 டிகிரி செல்சியஸ் செட் பண்ணிட்டு, ஒரு 4 மினிட்ஸ் வைக்கிறேன். பிகாஸ் சிக்கனோட குக்கிங் டைமே 7 மினிட்ஸ் தான். நீங்க 7 மினிட்ஸ்க்கு மேல குக் பண்றீங்க அப்படின்னா, சிக்கன் ரொம்ப ரப்பர் ஆயிடும் ஒரு மாதிரி ஹார்ட் ஆயிட்டு. நான் மொத்தமா 4 மினிட்ஸ் செட் பண்ணிட்டேன். நடுவுல 2 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே ஒரு தடவ மட்டும் ஓப்பன் பண்ணி, சிக்கன திருப்பி இந்த மாரி டர்ன் பண்ணி விடுறேன். ஒவ்வொரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா. நெக்ஸ்ட் 2 மினிட்ஸ் ஒரு பேட்ச் வெந்துட்டு இருக்குது. இதான் லாஸ்ட் 2 மினிட்ஸ் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா திறந்து பார்த்துடலாம் இப்போ. இப்போ சூப்பரா மொறுமொறுன்னு கோல்டன் ப்ரவுன் கலர்ல வெந்து வந்துருச்சு சிக்கனுமே. நான் எடுத்து காட்டுறேன் இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அவ்ளோ சூப்பரா இருக்கும். மசாலாலாம் அது சிக்கன்லயே கோட் ஆகி சூப்பரா இருக்குது. சம்டைம்ஸ் நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது கூட மசாலா எல்லாம் பிரிஞ்சு போறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. பட் இதுல அப்படி போக வாய்ப்பே இல்ல. அவ்வளோதாங்க சூப்பரான கொரியாண்டர் மின்ட் சிக்கன் ரெடி. உங்ககிட்ட ஏர் ஃப்ரையர் இல்ல அப்படின்னா, நீங்க தோசை கல்லையோ, இல்ல நான்ஸ்டிக் பேன்லயோ இதே மாரி சுட்டு எடுத்துக்கலாம் சிக்கன. இது கிட்டத்தட்ட அல்ஃபாமுக்கும், தந்தூரிக்கும் நடுவுல இருக்கும் அதோட டேஸ்ட்டு. சூப்பரா இருக்கும். காரம் கம்மியாவும் இருக்கும். அதே சமயம் ஜூஸியாவும் இருக்கும் சிக்கன். கிட்ஸுக்குலேருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்க உங்க வீட்ல இத ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு எங்க வீட்ல லஞ்ச் சிக்கன் கிரேவி, ரசம் அண்ட் ஒயிட் ரைஸ். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கொரியாண்டர் சிக்கன். ஸோ அவ்வளோதாங்க. இதான் எங்க லஞ்ச் மெனு. நீங்க உங்க வீட்ல இந்த கொரியாண்டர் மின்ட் சிக்கன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு அப்படின்னு. உங்களுக்கு இது மாரி நெறைய ஏர் ஃப்ரையர் ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா, எங்களோட சேனல் மோகா ஃபேமிலிஸ் லைஃப் ஸ்டைல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். எல்லாருக்கும் பாய் அண்ட் தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்.